ஆமா, நித்யா எங்க? ரூம்ல தாங்க இருக்கா. சாப்பாடு வேண்டான்ட்டா. சாப்பிடலையா? நித்யா, நித்யா, நித்யா. ஆம்பா. ஏமா சாப்பிடல? பசி இல்லப்பா. ஏமா டல்லா இருக்க? ஹெடேக்கா இருக்கு, நான் போய் படுக்கிறேன்ப்பா. சரி, போய் படுத்துக்கம்மா. இவளா இருக்குமோ? கார்த்தி, வித்யா அவ கிடக்குறாடா, முடிஞ்சு போன ஹிஸ்ட்ரி. ஆமாம்மா, ஒரு 10 ரூபா கிடைக்குமா? சி வாய மூடு, நேரம் தெரியும். டேய், நித்யா எங்க தானே வரா? மச்சான் இங்கே தான் வரா. டேய், நம்ம மெசேஜ் வா. கார்த்தி, கார்த்தி, நான் முடிஞ்சு போன ஹிஸ்டரியா? நீ சொன்ன மாதிரி நடந்திருந்தா? கார்த்தி, I love you so much. அந்த காத்துல நீ இவ்வளோ இன்சல்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியல கார்த்தி. தினம் தினம் மன ரீதியா சாகுறேன்டா. இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா? நான் இவ்வளோ பேசுறேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற. அதான் உன் கேரக்டர். நீ தப்பு பண்ணிருந்தே தெரிஞ்சோ நான் வந்து பேசுறல, அதான் என் கேரக்டர். தப்புன்னு தோணலையா? சொல்லு கார்த்தி, சொல்லு சொல்லு கார்த்தி, சொல்லு சொல்லுடா கார்த்தி. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் உனக்கு முடிஞ்சு போன ஹிஸ்டரியா? சொல்லு கார்த்தி, சொல்லுடா கார்த்தி. நான் உனக்கு முடிஞ்சு போன ஹிஸ்டரியா? சொல்லு கார்த்தி, சொல்லுடா, சொல்லு கார்த்தி, சொல்லு. நித்யா வா, நித்யா வா, நித்யா ப்ளீஸ் வா போலாம். சொன்னா கேளு, வா நித்யா. அழாதடி. நித்யா சிரிச்சு பேசி தாண்டா பார்த்துருக்கோம். நித்யா மற்றவங்களுக்காண்டி ஃபீல் பண்ணுவாளே தவிர அவளுக்காண்டி அவள் என்னைக்கும் ஃபீல் பண்ண கிடையாது. நீ எங்க நண்பங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கோம். ஆனா இப்போ உண்மையை சொல்லணும் தோணுதுடா. நீ போற ரூட்டு சரியில்லைடா. ஒரு பொண்ணோட அழுகையை உன்னை மாற்ற முடியலனா வேற யாராலையும் உன்னை மாற்ற முடியாது. டேய் கார்த்தி, ஒரு பொண்ணோட அழுகைக்கு மனசு மாறாதவனை அவனை மனுஷனே இல்லைங்கிறீங்க. ஆனா பசங்களை கதற விட்டு மனசு மாறாத பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? அந்த வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான்டா தெரியும். சந்தோஷமா இருக்கிற ஒரு சில குடும்பங்கள்ல என் குடும்பம் ஒண்ணுன்னு சொல்லலாம். வாடா ரங்கசாமி, உட்காரு உட்காரு. அது எப்படி சார் ஆளை பார்க்காம கரெக்டா சொல்றீங்க? கரெக்டா இந்த நேரத்துக்கு நீ தானே வருவ. லக்ஷ்மி, எப்பவும் போல ஓசியில காஃபி குடிக்கிறதுக்கு ரங்கசாமி வந்திருக்கிறான். ஒரு காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் எப்படி இருக்கிற? இந்த காலத்துல 5 வயசு பசங்களே Facebook'ை பார்த்து சாப்பிடுதுங்க. நீங்க என்னடானா உங்க பையனுக்கு இன்னும் சாப்பாடு ஊட்டி விடுறீங்க. அவன் எப்பவுமே அப்படிதான். காலையில மட்டும் அவங்க அம்மா கையில தான் சாப்பிடுவான். மேரேஜுக்கு அப்புறம் என் பையன் என்னைக்குமே மாற மாட்டான். எப்பவுமே இப்படிதான். சூப்பர்மா. என்ன இன்ஜினியர்? என்னடா இன்ஜினியரிங், பெரிய இன்ஜினியரிங். அதுதான் ரேஷன் கடை டாஸ்மாக் மாதிரி ஊர்ல தெருவுக்கு தெரு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப டாக்டரா? அதுல மட்டும் பெருசா என்ன வாழுதான். டாக்டருக்கு படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது சில கோடிகளை தொற்று. அப்புறம் ஆயிரக்கணக்கில் சம்பளத்துக்காக அங்கேயும் இங்கேயுமா வேலை செய்ய வேண்டியது வரும். டாக்டரும் இல்ல, இன்ஜினியரும் இல்ல. அப்ப என்ன வாங்க போறான்? அதை நான் சொல்றேன் அங்கிள். இப்ப பாருங்களேன்,
கோடி கோடியா பணத்தை டாக்டருக்கு செலவு பண்றதோட அந்த காசை கொண்டு போய் பேங்க்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, 5-6 வருஷத்துல இன்ட்ரெஸ்டும் எகிரும். அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 டாக்டரையும் வேலைக்கு வச்சு நான் எம்டி ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்பவுமே மாத்தி யோசிக்கணும் அங்கிள். எல்லாரும் சம்பளத்துக்கு வேலை வேலைனா யாருதான் வேலை கொடுக்கறது? அதனாலதான் என் பையனை ஓனர் ஆக்க போறேன். ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன், வரேன்ப்பா. டேய் பணம் இருக்குதா? இருக்குப்பா, 200 இருக்குப்பா. அது எந்தக்குடா பத்து உனக்கு? இந்த 500 வச்சுக்க. வாங்கிக்கோடா. அதான் அம்மா சொல்றல, கேட்காமே காசு கொடுக்குற அப்பா, அதை வாங்கிக்கோன்னு சொல்ற அம்மா. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என் ஃபேமிலி. காசு பணம் அதிகமாக இல்லைனாலும் சந்தோஷம் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுனா மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறது தான். அப்பாவுக்கு ஷாப்பிங் போக ஹெல்ப் பண்ணுவேன், அம்மாவுக்கு கிச்சனில் அப்பப்போ உதவியாக இருப்பேன். இப்படி ஒரு நேர்கோட்டில் போன என் லைஃப்பில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக திவ்யாவை சந்தித்தேன். ஏதோ பிரேக் ஒயர் கட் ஆயிருக்க மாட்டேங்குது, வேற ஏதாச்சும் ஒரு ஆட்டோ பார்த்துக்குங்க. மச்சான் பொண்ணு செம்மையா இருக்காடா. இல்லை தனியாக வேற போகிறா. வண்டி எடு. பார்க்க பழம் மாதிரி இருக்கான். இவனை வச்சு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹாய் டார்லிங். யாருங்க நீங்க? எங்கடா போன? எங்க போ? ஏன் இவ்வளவு லேட்டா? என்னங்க அடிக்கிறீங்க? ஐயோ கட்டி பிடிக்க. தள்ளி போடுங்க. உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உனக்காகவா? இப்போ நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? வண்டி எதுக்கு எடுக்க சொல்றீங்க? நான் தான் சொல்றேன் இல்லடா, சீக்கிரம் வண்டி எடு. ஏங்க ஒரு நிமிஷம். ஐயோ இவன் வேற புரியாம படுத்துறானே. யார் இவங்க? எதுக்கு? I love you. ஏங்க என்னங்க பண்றீங்க? எங்க போணும்? முதல்ல கிளம்பு, நான் சொல்றேன். என்னங்க கையை அங்கலாம் வைக்கிறீங்க? என்ன 6 பேக்கா? எங்க போகணும்னு சொல்லுங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. சும்மா இருங்க. ஏங்க கையை இடுப்புல இருந்து எடுங்க, கூச்சமா இருக்கு. இருங்க. இது பழம் இல்ல, பழுத்த பழம் போல இருக்கா. ஐயோ எங்க போறோம், என்ன பண்றோம்னு தெரியலையே. டேய் பார்த்த ஏதோ லவர் மாதிரி தெரியுதுடா. ஏங்க இன்னும் எவ்வளவு தூரங்க போனோம்? Thank God. ஏய் இங்கதான் ஸ்டாப் பண்ணு. தேங்க்ஸ். ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க யாரோன்னு நினைச்சு என் கூட வந்துட்டீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லைங்க. தெரியும். தெரியுமா? ஏங்க அவங்கள மாதிரி நானும் இருக்க மாட்டேன்னு என்ன எப்படிங்க நம்புனீங்க? யாரு? நீயா? உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. நீ ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக் போட்ட உடனே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பேக்கா? சரி நான் கிளம்புறேன். என்னங்க இப்படி டப்புன்னு கிளம்புறேன்றீங்க? அப்புறம் எங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? இல்லைங்க நீங்க பின்னாடி உட்காந்து என்ன தொட்டே வந்தீங்களா, வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி ஓடிச்சுங்க. சரி நான் கிளம்புறேன். திரும்ப எப்ப மீட் பண்ணலாம்? ஆட்டோ ரிப்பேர் ஆனா. சரிங்க. ஆட்டோ ரிப்பேர் ஆனாவா? கிளம்புறியா? சரிங்க.